அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உலகில் 3வது இடத்தில் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆகஸ்ட் 3 அப்படிங்கிறது இந்தியாவுல ஆர்கன் டொனேஷன் டேவா நம்ம அப்சர்வ் பண்றோம். சரிங்களா? அந்த பின்னணியில தான் இந்த நம்ம ஒரு செய்தியை பார்க்கிறோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டு லெவல்ல பார்க்கறப்ப ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இந்தியா 3வது இடத்துல இருக்கு. அதாவது அமெரிக்கா, அடுத்ததா சைனா, சைனாவுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போன வருஷம் அதாவது 2023ல பாத்தீங்கன்னா ஆதார் எண்ணை பேஸ் பண்ணி நம்ம நோட்டோ அப்படிங்கிற வலைதளத்துல நம்ம உடல் உறுப்புகளை தானம் செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கொண்டு வந்திருந்தாங்க. நோட்டோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த அமைப்பை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல அதிக அளவுல இந்த உடல் உறுப்பு அந்த உடல் உறுப்பு தானம் பண்றதும் சரி, அதுக்கான அறுவை சிகிச்சைகளும் சரி அதிகமா இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சரியா? இதுவே தமிழக அளவுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு தான். சரிங்களா? இந்த உடல் உறுப்பு சிகிச்சைகளை வந்து பண்றதுல. சோ இதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம 2023 செப்டம்பர் 15ல செப்டம்பர் 23ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான அறிவிப்பை நம்ம முதல்வர் வந்து வெளியிட்டிருப்பார். என்னன்னா, உடல் உறுப்பு தானம் செய்து கொள்றவங்க, அவங்களுடைய உடல் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களோட உடலுக்கு வந்து அரசு மரியாதையோட என்ன செய்யப்படும்னா, அடக்கம் செய்யப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டுல இந்த உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்படுவது அதிகரிச்சிருக்கிறதாக நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அதுதான் வந்து 178 பேரா இருந்தது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 470க்கும் மேற்பட்ட நபர்களாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசாங்கம் எக்ஸ்ட்ராவா டிரான்ஸ்டான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்டேஷன் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்திய அளவுல பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. என்ன சட்டம் அப்படின்னா தோட்டா அப்படிங்கிற சட்டம். அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்றதுக்கு, உறுப்பு தானம் செய்யறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய சட்டங்கள் மற்றும் அதற்கு உண்டான நடவடிக்கைகளாக இருக்கு. சரியா? சோ இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தியை பார்த்திருக்கோம். நன்றி.